காவிரி டெல்டா பாசனம் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில அணைகளில் இருந்து காவிரியில் உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 110 அடியை கடந்துள்ள நிலையில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பிறகு பிற்பகல் 3 மணியளவில் மேட்டூர் அணையில் இருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதன்படி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு மலர் தூவி மேட்டூர் அணை நீரை திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அனைவருடைய ஆலோசனை பெற்று நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு தந்தார். கிட்டத்தட்ட 12,000 கன அடி இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே கரையோரத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், தண்ணீர் என்று வருகிற போது அதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அதே நானும் சொல்கிறேன். எனவே இப்போ முதலமைச்சர் விவசாயிகளுடைய நலனை பொறுத்து என்றைக்கும் அதை எடுத்த முடிவு என்பது இன்றைக்கு இயற்கை ஒத்துழைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது. அணை நீரை விவசாயிகள் முறையாக பயன்படுத்துவதற்கும் ஏரிகள் மற்றும் கண்மாய்களில் சேமிப்பதற்கும் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு ஆட்சியர்களை முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மேட்டூர் அணை நீர் காவிரி கடைமடை வரை சென்றடைய 5,339 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து 91வது ஆண்டாக காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.